சாகிங் ஊழ சதைன்னு சொல்கிறாங்கல்ல, கையில் இப்படி தொங்குற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து ஃபேஸில் தொங்குற மாதிரி, கழுத்தில் இல்லை பிரெஸ்ட்டு செஸ்ட்டில் இல்லைன்னா பேக்கில் லைக் குளூட்டியல் மசில்ஸில் தொடையில் காஃப்ல எல்லாம் அப்படி இருக்குதுன்னா அந்த சாகிங் வந்து நம்ம கொலேஜன் ப்ரொடக்ஷன் கம்மினால தான் வருது. அதனால் ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிட்றதும் அந்த சாகிங்க்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணுறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், மூச்சை உள்ளே இழுக்கிறது 4, மூச்சை உள்ளே வச்சிருக்கிறது 4 கவுண்ட்டு, மூச்சை வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பெல்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரே தடவை செஞ்சு காட்டுறேன். உள்ளே இழுக்கிறது, ஹோல்டு, வெளியில் விடுறது. இந்த மாதிரி செகண்ட் டைம், தேர்ட் டைம், இந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சால்வ் ஆக முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.